அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா அலி சய்யிதினா முஹம்மது வபாரிக் வசல்லிம். அன்புள்ளம் கொண்ட அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கான சிறப்பிற்குரிய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது என்னென்னா, அல்லாஹ்வின் சாபத்திற்குரிய 6 நபர்கள். அல்லாஹ்வின் சாபத்திற்குரிய 6 நபர்களை பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அல்லாஹ்வின் சாபத்தை பெற்றிருப்பவங்களுடைய நிலைமை எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ்வின் சாபத்திற்குரிய நபர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, அல்லாஹ்வினுடைய அருள் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பறிக்கப்படும். அல்லாஹ்வினுடைய அருள் இல்லை அப்படின்னா ஒருத்தருடைய வாழ்க்கை நலமாக அமையுமா? நிச்சயமாக நலமாக அமையாது. இப்போது நம்மளுடைய ஆயுளாக இருந்தாலும் சரி, நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய செல்வமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ரிசுக்காக இருந்தாலும் சரி, இப்படி எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தாலாவினுடைய அருளை பொறுத்தது தான். நம்ம அல்லாஹ் தாலாவினுடைய சாபத்திற்கு ஆளாகும்போது அல்லாஹ் தாலாவினுடைய அருள் நம்மக்கிட்ட இருந்து பறிக்கப்படுது. அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் எதுவும் நமக்கு சரியாக அமையாது. அல்லாஹ் தாலாவினுடைய அருள் இல்லை அப்படிங்கிற போது இந்த உலகத்தில் நம்மளால் நல்லபடியாக வாழ முடியாது. மனக்கவலை, கஷ்டம், துயரம், துன்பம், இன்னும் கடுமையான நோய், இதன் மூலியமாக நம்ம அதிகமாக பாதிக்கப்படுவோம். இந்த உலகத்தில் நம்ம நினைத்தபடி வாழ முடியாது. நம்முடைய நாட்டங்கள் எதுவுமே நிறைவேறாது. அல்லாஹ் தாலா நம்மளை எந்த நேரமும் கஷ்டத்துலேயும் கவலையிலுமே வச்சுருப்பான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்னும் அல்லாஹ் தாலா அவனுடைய ரஹ்மத் என்னும் கண் கொண்டு நம்மளைய பார்க்கவே மாட்டான். அல்லாஹ் தாலா காப்பாற்றணும். யாருக்குமே இப்படிப்பட்ட நிலைமை வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் மறுமையில் நம்ம சொர்க்கம் செல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் நரகத்தில் கடுமையான வேதனையை நம்ம அனுபவிப்போம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வினுடைய அருளை பெற்று நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு ஈருலகிலும் சிறப்பிற்குரிய வாழ்க்கையை அல்லாஹ் தாலா நமக்கு அமைச்சு கொடுப்பான். மாறாக அல்லாஹ் தாலாவினுடைய சாபத்தை வாங்கி வாழ்ந்தோம் அப்படின்னா ஈருலகிலுமே நமக்கு சிறப்பு கிடைக்காது. ஈருலகிலுமே நம்ம பாதிக்கப்படுவோம். ஈருலக வாழ்க்கையும் நமக்கு சீர்கட்டு அழிந்து விடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதனால் எப்போவுமே நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், ஹலாலை பின்பற்றுங்க. ஹராமான விஷயங்கள்லேருந்து உங்களை நீங்கள் நீக்கிக்கோங்க. அதே மாதிரி அல்லாஹ் விதித்த கட்டளையை செய்யுங்க. அல்லாஹ் தாலா தடுத்துள்ள எந்த விஷயத்தையுமே செய்யாதீங்க. அல்லாஹ் பார்ப்பான், அல்லாஹ் தாலா கேள்வி கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பயந்து நடந்துக்கோங்க. இறைவனை நம்ம பயந்து நடந்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் யாருக்குமே நம்ம பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. மாறாக இறைவனை பயப்படாமல் நம்ம நடந்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் பயந்துட்டு எல்லா கஷ்ட நஷ்டத்துலேயும் அனுபவிச்சுட்டு கடைசியில் நமக்கு இரு உலக வாழ்க்கையும் நிம்மதி இல்லாமல் போயிடும். அதனால் அல்லாஹ்வின் அருளை பெற்றவங்களாம் நம்ம வாழணும் அப்படின்னா அல்லாஹ் தாலாவுடைய சாபத்திற்கு நம்ம ஆளாகக்கூடாது. அல்லாஹ் தாலாவின் சாபத்திற்குரிய 6 நபர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அல்லாஹுடைய வேதத்திற்கு கூடுதல் விளக்கம் சொல்பவன். இப்போ குர்ஆனுடைய வார்த்தைக்கு விளக்கம் சொல்வாங்க. அது எப்படின்னா, அதனுடைய விளக்கத்தை மட்டும் சொல்லாமல் தன்னுடைய சொந்த கருத்தையும் சேர்த்து எக்ஸ்ட்ராவாக சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி சொல்லக்கூடாது. குர்ஆன் அல்லாஹ் தாலா என்ன சொல்லியிருக்கிறானோ அதை மட்டும்தான் சொல்லணும். அதை தவிர நம்மளுடைய சொந்த கருத்துக்கள் எதையுமே சேர்த்து நம்ம சொல்லக்கூடாது. அது பாவம். ரெண்டாவது, அல்லாஹ்வின் விதியை பொய்ப்படுத்துபவன். இப்போது அல்லாஹ் தாலாவினுடைய விதியை பொய்ப்படுத்துறது அப்படின்னா, இப்போது அல்லாஹை நம்பணும், இறைவனுடைய தூதரை நம்பணும், அவனுடைய வேதத்தை நம்பணும், மலக்குமார்களை நம்பணும், மௌத்திற்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத நம்பணும், ஸ்வர்க்கம் நரகம் இருக்குது அப்படிங்கிறத நம்பணும், அப்படின்லாம் இருக்குது நமக்கு விதி. அந்த விதியை பொய்யாக்கிடுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த விதியவே பொய்யாக்கிடுவாங்க. அல்லாஹ் தாலாவினுடைய விதியை நம்ம நம்பணும். அல்லாஹ் தாலாவை நம்ம நம்புகிறோம் அப்படின்னா அல்லாஹ் தாலா சொன்ன அத்தனை விதிகளையும் நம்ம கட்டாயமாக நம்பித்தான் ஆகணும். அந்த விதியவே பொய்யாக்கிடுவாங்க. அப்படிப்பட்டவங்க அல்லாஹ் தாலாவினுடைய சாபத்திற்கு ஆளாகுவாங்க. மூணாவது, அல்லாஹ் இழிவுபடுத்தியவனை கண்ணியப்படுத்தி அல்லாஹ் கண்ணியப்படுத்தியவனை இழிவுபடுத்துகின்ற பெருமை பிடித்த அரசன். இப்போது ஒரு அரசன் அல்லாஹ் தாலா இழிவுபடுத்தியவனை கண்ணியப்படுத்துவாங்க. அதாவது அல்லாஹ் தாலாவுக்கு மாறுபட்டு ஒரு மனிதர் நடந்திருப்பாங்க.
இறைவனுக்கு மாற்றமாக நடந்து நிறைய பாவங்களை செஞ்சுருப்பாங்க. அதனால் அல்லாஹ் ஒரு சில மனிதரை இழிவுபடுத்தியிருப்பான். அப்படிப்பட்ட மனிதரை அந்த அரசன் கண்ணியப்படுத்துவாங்க. அல்லாஹ் கண்ணியப்படுத்தியவனை இழிவுபடுத்துவாங்க. அதாவது ஒருத்தர் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான மனிதராக இருப்பாங்க. அவங்க அல்லாஹ் அதிகமாக வணங்குவாங்க, அல்லாஹ் அதிகமாக இபாதத் செய்வாங்க, அல்லாஹ் பொருத்தத்தை பெற்றவங்களாக இருப்பாங்க. அல்லாஹ் அவங்கள கண்ணியப்படுத்தி வச்சுருப்பான். அப்படிப்பட்ட கண்ணியமானவங்களை இழிவுபடுத்துவாங்க. அப்படிப்பட்ட பெருமை பிடித்த அரசனை அல்லாஹ் சபிக்கிறான். 4வதாக, அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயத்தை ஹலாலாக தேடுபவன். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அல்லாஹ் ஹராமாக்கின எந்த விஷயத்தையுமே நம்ம செய்யக்கூடாது. அந்த விஷயத்தின் பக்கம் நம்ம போகக்கூடாது. அல்லாஹ் ஹராமாக்கின விஷயத்தை ஹலாலாக தன்னுடைய வாழ்க்கையில் தேடுவாங்க. அல்லாஹ் ஒரு சில விஷயத்தை ஹராமாக்கி வச்சுருக்கிறான். அந்த விஷயத்தை தான் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவை அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை தேடுவாங்க. அந்த விஷயத்தை தேடக்கூடாது. அப்படி அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயத்தை ஹலாலாக தேடுறவங்கள அல்லாஹ் சபிக்கிறான். 5வதாக, அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயத்தை தனது குடும்பத்தாருக்கு ஹலாலாக தேடுபவன். அதுவும் முதல்ல சொன்ன மாதிரி தான், அல்லாஹ் ஒரு விஷயத்த ஹராம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த ஹராமான விஷயத்தை தன்னுடைய குடும்பத்தாருக்கு தேவை அப்படின்னு சொல்லி அதை ஹராம் அப்படின்ட்டு நினைக்காம அவங்க தேடுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. நமக்காக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்துக்காக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ஹலாலாக சொல்லியிருக்க விஷயத்த மட்டும்தான் தேடணும். ஹராம் அப்படின்னு சொல்லியிருக்கிற விஷயத்த தடுத்து இருக்கணும். அப்படி அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயத்தை தேடுறவங்கள அல்லாஹ் சபிக்கிறான். 6வதாக, என் சுன்னத்தை விடுபவன் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இந்த 6 விஷயத்தையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சொல்கிறாங்க. 6வதா, சுன்னத்தை விடுபவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்தை தான் நம்ம பின்பற்றி வாழணும். எதுக்காக அப்படின்னா, இப்போது நம்மளுடைய மார்க்கத்தினுடைய அடிப்படையை பற்றி நமக்கு எப்படி தெரியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னனால தான் நமக்கு தெரியும். இல்லாட்டி நமக்கு தெரிஞ்சிருமா? ஆரம்பத்திலே நமக்கு பிறந்தவுடனே நமக்கு தெரிஞ்சிருமா? தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்தனால தான் நமக்கு இறைவனை பற்றி தெரியும். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்தை பின்பற்றி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா தான் அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இறைவனை பற்றி முழுமையாக நமக்கு போதித்ததே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். பல நபிமார்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் இறுதி நபியான முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம பின்பற்றி வாழ்ந்தோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நொடியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலாவை அடிப்படையாக கொண்டு மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்தோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா நமக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து தருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்தை நம்ம பின்பற்றுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இருவுலகிலுமே ரொம்ப 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 சந்தோஷமாக வாழலாம். அந்த வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் ஏற்படுத்தி கொடுக்கணும். மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்தை நம்ம பின்பற்றி வாழாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு அல்லாஹ் தஆலாவுடைய சாபந்தான் கிடைக்கும். வனஅஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதனால் சுன்னத்தை விடுறவங்களையும் அல்லாஹ் தஆலா சபிக்கிறான். எனவே நான் சொன்ன இந்த 6 விஷயத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த 6 விஷயத்திற்கும் அல்லாஹ் தஆலா நம்மளைய சபிக்கிறான். எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹின் சாபத்திற்குரிய ஆளாக நாம் ஆகுவதை விட்டு நீங்கி இறைவனின் அருளை பெற்று வாழக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. எனவே இன்ஷா அல்லாஹ் இறைவனின் சாபத்தை விட்டு நீங்கி இறைவனின் அருளை பெற்று ஈருலகிலும் சிறப்பிற்குரிய வாழ்க்கையை நாம் வாழ எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. தீயதை விட்டு நீங்கி நன்மையான காரியத்தில் ஈடுபடும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. மேலும் ஹராமானதை விட்டு நீங்கி ஹலாலான வாழ்க்கை வாழ அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதி வ பாரிக் வஸல்லிம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உள்ள கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க. அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி